எந்த கோர்ஸ் படிச்சா பிளேஸ்மெண்ட் ஆகலாம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி டெஸ்டிங் கோர்ஸ் தயவு செஞ்சு படிச்சிடாதீங்க. இதுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸே கிடையாது. ரெண்டாவது ஒன்று சேருவாங்க எல்லாருமே. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா டேட்டா அனலிட்டிக்ஸ். அது படிக்கிறதுக்கு நீங்க சும்மாவே இருந்துடலாம். நம்பர் 3 என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த டேட்டா சயின்டிஸ்ட். கோடிங்கை பார்த்து பயப்படுறவங்களும் ஈஸியா ஐடி ஜாப்க்குள்ள போலாம், படிக்காமலே போலாம் நினைக்கிறவங்க தான் டேட்டா சயின்டிஸ்ட் கோர்ஸ் படிக்கிறாங்க. ஹாய் கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ஃப்ரெஷரா இருந்தாலும் சரி, ஒரு கரியர் கேப் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, எந்த கோர்ஸ் படிச்சா பிளேஸ்மெண்ட் பாசிபிலிட்டிஸ் அதிகம் 100% நம்ம சொல்ல முடியாது. எதுல பிளேஸ்மெண்ட் பாசிபிலிட்டிஸ் அதிகம் அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஓகே, சோ எந்த கோர்ஸ் படிச்சா பிளேஸ்மெண்ட் ஆகலாம் அப்படின்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த கோர்ஸ் படிக்கவே கூடாது அப்படின்றது நீ தெரிஞ்சா மட்டும்தான் எந்த கோர்ஸ் படிச்சா உனக்கு வேல்யூ இருக்குன்னு தெரியும். ஓகே, எந்த கோர்ஸ் படிக்க கூடாது அப்படிங்கிறதுல நம்பர் 1 எந்த கோர்ஸ் நான் சொல்லுவேன்னு பாத்தீங்கன்னா டெஸ்டிங். இந்த டெஸ்டிங் கோர்ஸ் தயவு செஞ்சு படிச்சிடாதீங்க. இதுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸே கிடையாது. டெஸ்டிங்ல 2 சொல்லுவாங்க, மேனுவல் டெஸ்டிங் சொல்லுவாங்க, ஆட்டோமேஷன் டெஸ்டிங் சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து எனக்கு வந்து கோடிங் வராது, எனக்கு லாஜிக்கல் திங்கிங் வராது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேனுவல் டெஸ்டிங் போவாங்க. இந்த மேனுவல் டெஸ்டிங்க்கு 0, இட்ஸ் ஆல்மோஸ்ட் டெட் தான். நீ எங்க போனாலும் பார்த்தாலும் உனக்கு மேனுவல் டெஸ்டிங் ஓப்பனிங்ஸே வராது. அப்ப ஆட்டோமேஷன் டெஸ்டிங்க்கு ஓப்பனிங் வருமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா எஸ், ஓப்பனிங் வரும், பட் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அதுவுமே இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு நில் தான். இந்த ஆட்டோமேஷன் டெஸ்டிங்கும் பாத்தீங்க அப்படின்னா கம்பெனிஸ் வந்து உங்களுக்கு வந்து கோடிங் ஸ்கில் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் ஜாவா வச்சு நான் சொல்றேன். இப்போ உங்களுக்கு ஜாவா செல்லியம் சொல்லுவாங்க. அதுல ஜாவா செல்லியம் மட்டும் நிக்காது. ஜாவால நீங்க அட்வான்ஸ் ஜாவா வரைக்கும் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செல்லியம் கேட்பாங்க, டெஸ்ட் இன்ஜின் கேட்பாங்க, டேட்டா ட்ரிவன் கேட்பாங்க, ஏபிஐ டெஸ்டிங் கேட்பாங்க, குக்கும்பர் கேட்பாங்க, எஸ்கியூஎல் ஸ்கில் செட் கேட்பாங்க. இது எல்லாம் இருந்தும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குமா கேட்டா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அதனால டெஸ்டிங்கிறத கம்ப்ளீட் அவாய்ட் பண்ணிருங்க. ஓகே, நம்பர் 2 என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அதாவது நான் கோடிங் சொல்லிட்டு ரெண்டாவது ஒன்று சேருவாங்க எல்லாருமே. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா டேட்டா அனலிட்டிக்ஸ். இன்னைக்கு இருக்க ஸ்டேஜ்ல மோஸ்ட் ஆஃப் தி கேண்டிடேட்ஸ் சூஸ் பண்றது டெஸ்டிங் கொஞ்சம் குறைஞ்சிட்டே வராங்க. மோஸ்ட் ஆஃப் தி கேண்டிடேட்ஸ் எதுல போய் விழுகிறாங்கன்னு பாத்தீங்கன்னா டேட்டா அனலிட்டிக்ஸ். இந்த டேட்டா அனலிட்டிக்ஸ்ன்றது நான் கோடிங் சொல்லி சேருவாங்க. என்ன படிப்பாங்க பசங்கன்னா எக்ஸல் பவர் பிஐ படிப்பாங்க. இந்த எக்ஸல் பவர் பிஐ படிச்சு உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 0 தான். அது படிக்கிறதுக்கு நீங்க சும்மாவே இருந்துடலாம். ஓகேவா? ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்த எக்ஸல் பவர் பிஐலாம் ஈவன் நாங்க படிக்கிற காலத்திலேயே வந்து ஓப்பனிங்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். இன்னைக்கு இருக்க ட்ரெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த எக்ஸல் ஒரு பவர் பிஐ ஒர்க்லாம் உங்களுக்கு ஏஐ வந்து பயங்கர ஈஸியா பண்ணிடும். அப்ப டேட்டா அனலிட்டிக்ஸ் படிக்கணும் அப்படின்னு என்ன கேட்பாங்க அப்படின்னா கம்பெனி வந்து உங்களுக்கு வந்து பைத்தான் கேட்பாங்க, எஸ்கியூஎல் ஸ்ட்ராங்கா இருக்கான்னு கேட்பாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கான்னு கேட்பாங்க. இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு பேசிக்கா எக்ஸல் பவர் பிஐ கேட்பாங்க. சோ இந்த டேட்டா அனலிட்டிக்ஸை கம்ப்ளீட்டா ஸ்கிப் பண்ணிருங்க. நம்பர் 3 என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த டேட்டா சயின்டிஸ்ட், டேட்டா சயின்டிஸ்ட் அப்படின்னுவாங்க. இந்த கோர்ஸ்லாம் நீங்க யார் படிக்கிறா அப்படின்னா ரொம்ப ஈஸி நினைச்சிட்டு படிக்கிறாங்க பசங்க. அதாவது 10th படிச்சா டேட்டா சயின்டிஸ்ட் ஆயிடலாம், 12th படிச்சா டேட்டா சயின்டிஸ்ட் ஆயிடலாம் சொல்லி ஏதாச்சும் வீடியோ பார்த்துட்டு அந்த கோர்ஸ் படிக்கிறாங்க. இந்த டேட்டா சயின்டிஸ்ட் கோர்ஸ்லாம் பாத்தீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப கிரீமி லேயரா இருப்பாங்க. டாப்பர் ப்ரோகிராமிங் பக்கா ஸ்ட்ராங்கா இருப்பான், டிஎஸ்சில ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, மேத்தமெட்டிக்ஸ் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, அதுக்கு அடுத்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, ப்ராபபிலிட்டில ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. இது எல்லாமே ஸ்ட்ராங்கா இருக்க ஒரு எக்ஸ்ட்ரீம் டேலண்டட் ஃபெலோ படிக்கிற கோர்ஸ் தான் டேட்டா சயின்டிஸ்ட். ஆனா இன்னைக்கு சினாரியோ அப்படி கிடையாது. யார் படிக்கிறா அப்படின்னா கோடிங்கை பார்த்து பயப்படுறவங்களும் ஈஸியா ஐடி ஜாப்க்குள்ள போலாம், படிக்காமலே போலாம் நினைக்கிறவங்க தான் டேட்டா சயின்டிஸ்ட் கோர்ஸ் படிக்கிறாங்க. அதை கம்ப்ளீட் அவாய்ட் பண்ணிருங்க. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா DevOps and AWS. DevOps AWS இருக்க பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா இந்த கோர்ஸ் ஏன் படிக்கணும்னு தெரியாது. அட்லீஸ்ட் உங்களுக்கு மற்ற கோர்ஸாச்சு ஏன் படிக்கணும், எதுக்கு படிக்கணும்னு தெரியும். ஒரு ஃப்ரெஷரா இந்த கோர்ஸ் படிக்கும் போது உங்களுக்கு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ற ஒருத்தர்னால தான் டெப்ளாய்மெண்ட்னா என்னென்ன ப்ராசஸ் அங்க ஃபாலோ பண்றாங்க, ஒரு டெவலப்மெண்ட் கொடுத்த கோட் எப்படி டெப்ளாய் பண்ணலாம், மற்ற டீமோட எப்படி கனெக்ட் பண்ணலாம், வேற டீம்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க அந்த டீமோட எப்படி கனெக்ட் பண்ணலாம்ன்றதுலாம் இண்டஸ்ட்ரி ஒர்க் பண்ணும்போது தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம். அவங்க அப்ஸ்கில் பண்ண படிக்கக்கூடிய கோர்ஸ் தான் பாத்தீங்கன்னா இந்த DevOps AWS எல்லாம். ஒரு ஃப்ரெஷரா DevOps AWS படிக்கிற அப்படின்னா ஏன் படிக்கணும், எதுக்கு படிக்கணும்னு உங்களுக்கு புரியாது. ஸோ தயவு செஞ்சு நான் சொன்ன இந்த கோர்சஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணிருக்கேன். ஓகே, இதெல்லாம் அவாய்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன கோர்ஸ் படிக்கணும் அப்படின்ற பாயிண்ட் வந்துருவோம். நம்ம டைட்டில் அதான். ஸோ என்ன கோர்ஸ் படிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நாங்க யூனிக் டெக்னாலஜிஸ் ஆல்மோஸ்ட் more than 15 years ரன் பண்ணிட்டு இருக்கோம். என்னோட இந்த ஜெர்னில நான் அதிகமா பிளேஸ் பண்ண கேண்டிடேட்ஸ் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் தான். ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருக்கு இருக்க ஓப்பனிங்ஸ் ஐடி இண்டஸ்ட்ரி வேற எந்த ஃபீல்டுக்குமே கிடையாது. இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்லயுமே நீங்க என்ன மெயினா ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா பேக்எண்ட் தான். ஃப்ரண்ட் எண்டுக்குலாம் இன்னைக்கு ஏஐ வந்துருச்சு. ஏஐ இல்லாத போக கொஞ்சம் ஃப்ரண்ட் எண்ட் ஓப்பனிங்ஸ் இருந்துச்சு. ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரா போகணும் அப்படின்னா ஃப்ரண்ட் எண்டோட கொஞ்சம் நாலேஜ் இருந்தா போதும், பேக்எண்ட்ல ஹெவி நாலேஜ் இருந்தா போதும், ஈஸியா பிளேஸ் ஆயிடலாம். சரி, பேக்எண்ட் சொல்றீங்க என்ன ஃபுல் ஸ்டாக் படிக்கணும் அப்படின்னா ஃபுல் ஸ்டாக் நிறைய ஃபுல் ஸ்டாக்ஸ் இருக்கு. ஜாவா ஃபுல் ஸ்டாக் இருக்கு, பைத்தான் ஃபுல் ஸ்டாக் இருக்கு, .NET ஃபுல் ஸ்டாக் இருக்கு, MERN இருக்கு, மீன் இருக்கு. இந்த மாதிரி நிறைய ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் கோர்ஸ் இருக்கு. இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் கோர்ஸ் எது படிச்சாலும் வேல்யூ அதிகம் தான். சரியா? என்னோட பர்சனல் சஜஷன் என்ன அப்படின்னா பேக்எண்ட்ல ஒரு ஜாவாவா இருக்கலாம், ஒரு பைத்தானா இருக்கலாம், ஒரு .NET இருக்கலாம், இல்ல PHP இருக்கலாம், இல்ல PL SQL. இந்த மாதிரி நிறைய பேக்எண்ட் கோடிங் இருக்கு. இதுல ஏதாச்சும் ஒண்ணுல ஸ்ட்ராங்கா இருங்க. எக்ஸாம்பிள் ஜாவான்னு வச்சுக்கோங்க. ஜாவா பைத்தான் தான் பயங்கர ஓப்பனிங்ஸ் இருக்கு. ஜாவா பைத்தான். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் எண்டுக்கு அவாய்ட் பண்ணிடுங்க. ஃப்ரண்ட் எண்டுக்கு நீங்க ஸ்டேஜ்ல ஏஐ பார்த்து கொடுத்துரும் உங்களுக்கு. தென் டேட்டாபேஸ் பாத்தீங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு டேட்டாபேஸ், அந்த டேட்டாபேஸ்க்கு அடிக்கக்கூடிய SQL queries தெரிஞ்சுக்கணும். அந்த டேட்டாபேஸ் வந்து Oracle இருக்கலாம், MySQL இருக்கலாம், SQL Server இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய RDBMS டேட்டாபேஸ்
டேட்டாபேஸ் இருக்கும், ஏதாச்சும் ஒரு டேட்டாபேஸ் அதோட SQL காமன் டு ஆல் தான் இருக்கும் ஆல்மோஸ்ட். ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும். ஒரு சிம்பிளா ஒரு அப்ளிகேஷன்ஸ் ஒரு ஃப்ரண்ட் எண்ட்ல இருக்கு, ஒரு டேட்டா என்ட்ரி பண்றோம், டேட்டாபேஸ்ல பேக் எண்ட் போது எவாலுவேட் பண்ணுது, டேட்டாபேஸ்ல கனெக்ட் பண்ணுது, அவுட்புட் கொடுக்குது. இந்த மாதிரி ஒரு ஃபீல்ட் ஒரு MVC ஆர்கிடெக்சர்ல நீங்க ஒரு ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா நீங்க 100% ஈஸியா ஜாப் வாங்கிடலாம். ஒரே விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, 100% ஜாப் அப்படின்றது எப்ப சாத்தியம் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க படிச்சா மட்டும்தான். நான் படிக்கவே மாட்டேன், சும்மா ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் கோர்ஸ் ஜாயின் பண்ணிட்டேன், எனக்கு 100% வேலை கிடைச்சிருந்தா யாராலும் வேலை வைக்க முடியாது. ஸோ என்னோட சஜஷன், நான் சொல்ல வர பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் கோர்ஸுக்கு ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அதை வந்து நீங்க இன்ட்ரெஸ்டோட லவ் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஐடி இண்டஸ்ட்ரீஸ்ல கொட்டி கிடக்கு. உங்களுக்கு ஐடி ரிலேட்டட் டவுட்ஸ் இருக்கு, இல்லாட்டி எந்த கோர்ஸ் போன்னு தெரியல, ஒரே குழப்பமா இருக்கு, ஒவ்வொருத்தரும் ஐடியா கொடுக்குறாங்க அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா, இல்ல நீங்க எங்களை பார்க்க வரணும் அப்படின்னா நாங்க சென்னை ஆஃபீஸ் அவைலபிளா இருப்போம். நீங்க எப்பறம் வந்து எங்களை பார்க்கலாம். எங்க ஆஃபீஸ்ல ஜாவா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க, பைத்தான் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க, டாட் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க, எங்களுடைய ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் கம்பெனிஸ் இருக்கு, அவங்கள போய் நீங்க மீட் பண்ணலாம். இது எல்லாமே நீங்க ப்ராப்பரா பார்த்து நீங்க ப்ராப்பரா கம்ப்ளீட்டா ஒரு நாலேஜ் கெயின் பண்ணிட்டு அதுக்கடுத்து நீங்க கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம். நீங்க எங்களோட கோர்ஸ் ஜாயின் பண்ண முக்கியம் கிடையாது, நீங்க எங்கேயாவது கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம். பட் நீங்க சூஸ் பண்ற கோர்ஸ் வந்து கண்டிப்பா ஒரு வேலை வாங்கி தருமா அப்படின்னு ஃபைனலைஸ் பண்ணிட்டு அந்த கோர்ஸ் படிக்க ஆரம்பிக்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச், ஆல் தி வெரி பெஸ்ட்.